மக்களிடையே மிக பிரபலமாகி விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும் 9443341456. அதிமுகவும் பாஜகவும் வைத்திருக்கின்ற கூட்டணி, அவருடைய அறிவிப்பு இயற்கைக்கு எதிரான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கூட்டணி. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் அதிமுகவின் தொண்டர்களே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக தொண்டர்கள் எல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஒரு கண்ணாகவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஒரு கண்ணாகவும் பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் புரட்சித் தலைவரையும் எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ பேசியிருக்கிறார்கள் பாஜக தலைவர்கள். ஒரு படி மேலே போய் நீத்தார் பெருமை என்று சொல்லுவார்கள். இறந்து போனவர்களை பற்றி இறைவனுக்கு சமமானவர்கள், அவர்களை சங்கடப்படுத்தி பேசக்கூடாது, தவறாக பேசக்கூடாதுன்னு தமிழர் பாரம்பரியம், தமிழர் நாகரிகத்தில் அறியப்பட்ட ஒன்று. ஆனால் காலமான அம்மையார் புரட்சித் தலைவி அவர்களை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ பாஜக தலைவர் பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இவர் ஊழலில் தண்டனை பெற்றவர், சிறையில் இருந்தவர், ஊழல்வாதி, இவர்களோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து இப்பவும் கூட்டணி இல்லை, எப்பவும் கூட்டணி இல்லை என்று பேசிய அதிமுக தலைவர்கள் எந்த விதத்தில் இப்பொழுது கூட்டணி வைத்திருக்கிறார்கள்? இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் தோழர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற பெரிய கேள்வி. இதைத்தான் நான் சொன்னேன். இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு முரணான கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் இதை புறக்கணிப்பார்கள். இரண்டாவதாக, அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான். ஆனால் தர்மேந்திர பிரதான் கேபினெட் மினிஸ்டர் அமித்ஷாக்கு நிகரான பொறுப்பில் இருப்பவர். அவர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டு மக்களை பார்த்து இவர்கள் அன்சிவிலைசேஷன், அப்படி என்றால் நாகரிகமற்றவர்கள் தமிழர்கள் என்று சொன்னார். இதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? பள்ளி கல்வித்துறை அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற கடமை பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கிறது என்று பெருந்தலைவர் காமராஜர் அந்த பள்ளி கல்வித்துறையை சிறப்பாக உருவாக்கினார். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பள்ளி கல்வித்துறை. இந்த பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2350 கோடி தமிழ்நாட்டுடைய பங்கு, அதை கொடுக்காமல் மறுதளிக்கிறார்களே, இதை ஏற்றுக்கொள்வார்களா? இன்னும் ஒரு படி மேலே போய் மும்மொழி கொள்கையில் நீங்கள் கையொப்பமிட்டால்தான் இந்த பணத்தை கொடுப்போம் என்று மிரட்டினார்களே, இதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இதை கொடுக்காமல் இன்னொரு மாநிலத்துக்கு திருப்பிவிடப்பட்டது என்று அறிவித்தார்களே, இதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, இதுவரை நமக்கு சேர வேண்டியது நம்முடைய உரிமை தொகை, நம்முடைய வரி பங்கு கொடுக்காமல் மறுதளிக்கிறார்கள், இதை ஏற்றுக்கொள்வார்களா? 100 ஆண்டுகள் வரலாறு காணாத பெருமழை, காற்றாற்று வெள்ளம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை மாவட்டம், தென்பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் அவ்வளவு பெரிய பேரழிவை சந்தித்தன. அதற்கான பேரிடர் நிவாரண நிதி, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை நிதி பாஜக கொடுக்க மறுதளித்தார்களே, இதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? இது தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள கூட்டணி, தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்ட கூட்டணி இல்லை. எந்த தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தமிழ்நாட்டு மக்களால் புறந்தள்ளப்பட்ட ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணி. பாஜகவை தமிழ்நாடு எந்த காலத்திலும் காலூன முடியாது. இவர்கள் பல சதவிகிதம் வாக்குகளை அதிமுக வைத்திருக்கிறார்கள். அதிமுகவை சுவகா செய்வதற்காக, மிழுங்குவதற்காக, மகாராஷ்டிராவில் நடந்தது போல், பீகாரில் நடந்தது போல், பல மாநிலங்களில் நடந்தது போல் இங்கேயும் செய்வதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். ஆகவே இது தற்காலிகமாகத்தான் இந்த கூட்டணி இருக்கிறது. தேர்தல் நெருங்க அங்கேயும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது யதார்த்தமான உண்மை. இதை மக்கள் நம்ப மாட்டார்கள். இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லைன்னு சொன்னவர்கள் இவங்க தான். எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி நாங்கள் வைக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தான். அவரும் கொச்சைப்படுத்தி ஒருமையில் தனிப்பட்ட முறையில் பாஜக தலைவர்கள் இவர்களை தாக்கியிருக்கிறார்கள், இவர்களும் அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி ஒரே மேடையில் அமர முடியும்? இது பாஜகவுடைய எல்லா மாநிலங்களிலும் அரசியல் சித்து விளையாட்டை தமிழ்நாட்டில் இப்பொழுது அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இது பலிகடா ஆகப் போகுவது அதிமுக தான். மக்களிடையே மிக பிரபலமாகி
விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும் 9443341456.